வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கர் ஆசிரியர் சரவணன். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 2026 விடைத்தாள் திருத்தும் பணிகள் நேற்றோடு பார்த்தீங்கன்னா நிறைவு பெற்றிருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது தமிழ் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா இன்றோடு பார்த்தீங்கன்னா நிறைவு பெற இருக்குது. இதில் மதிப்பெண் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பேப்பர் வலியூஷன் கேம்பில் மாணவர்களுடைய மதிப்பெண்கள், அதாவது மதிப்பெண் பட்டியல் தொகுக்கப்பட்டு மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டு வருகிறது. ஓவராலாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 4 நாள் வேல்யூஷன் கேம்ப் நடந்திருக்கு. அந்த 4 நாட்களில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களுடைய டேட்டாஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா ரிசல்ட் விடும்போது ஒரு பிடிஎஃபாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 4 நாட்கள் விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடந்தது. இந்த 4 நாட்களில் மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அந்த ஃபெயிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷில் சென்டம் மார்க் அப்டேட் எதுவுமே இல்லை. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஷன் கேம்ப்லேயுமே. ஆனால் சயின்ஸில் சென்டம் மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மேக்ஸ்லேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சோஷியல் சயின்ஸ்லேயும் சென்டம் மார்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கம்ப்ளீட் ஆனதுனால 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் மே 23ஆம் தேதிக்கு முன்னரே பார்த்திங்கன்னா, அதாவது மே 4ஆம் தேதிக்கு முன்பாகவே வெளியிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் ஒரு செய்தி குறிப்பு பார்த்தீங்கன்னா பரவியது. மே 23ஆம் தேதிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வராது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு முன்னாடி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த முயற்சிகள் நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஒரு ஆலோசனை கூட்டம்ங்கிறத நடத்தியிருக்காங்க. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் 10ஆம் வகுப்பு 10th ரிசல்ட் விடைத்தாள் திருத்தும் பணி நிறைவு, மதிப்பெண் பட்டியல் தயாரிப்பு தீவிரம், முன்கூட்டியே தேர்வு முடிவு வெளியிட ஒரு பரிந்துரை பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மே 4ஆம் தேதிக்கு முன்பே இந்த தேர்வு முடிவுகளை பார்த்தீங்கன்னா வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் ஒரு முக்கியமான செய்தி குறிப்பு வெளியாகிருக்கு. மெயினாக பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் இந்த 4 நாள் நடந்த வேல்யூஷன் கேம்பில் மாணவர்களோட மனநிலைக்கு ஏற்பட்டவர் தான் இந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே நிறைவு பெற்றிருக்கு. நேற்றைய தினமே பார்த்திங்கன்னா தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், மெயினாக சயின்ஸு, அதே மாதிரி மேக்ஸு, சோஷியல் சயின்ஸு வேல்யூஷன் கேம்ப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வேல்யூஷன் கேம்பில் ஸ்டூடெண்ட்டோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, சயின்ஸு, மேக்ஸு, சோஷியல் சயின்ஸு, இது எல்லாமே இந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் இந்த எம்இஓ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா படித்து காட்டணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் 75 மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 70 மார்க் எடுத்திருக்காங்க, 72 மார்க் எடுத்திருக்காங்க, 65 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்து காட்டணும். அது கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களா, ஆன்சர் ஸ்கிரிப்டில் மார்க் போட்டிருக்காங்களான்னு சொல்லி எம்இஓ பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து அந்த மதிப்பெண் பட்டியல் தயாரிப்பதற்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிப்பாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாமே 38 மாவட்டத்தில் ஒரு சில கேம்பில் நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த விடைத்தாள் திருத்தும் பணிங்கிறது தீவிரமாக நடைபெற்று வந்தது. இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சிஇஎஸ் உடைய செல்ஃப் வேல்யூஷன் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. அதிலிருந்து ஏயோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 days பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. 6 நாட்களில் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இதில் மண்டே வரைக்குமே ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் 20ஆம் தேதி வரைக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கான அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு +2 ஆகட்டும், அதே மாதிரி மெயினாக 10th ஆகட்டும், இந்த ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா முன்கூட்டியே மே 4ஆம் தேதிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. +2 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிந்த நிலையில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட தேதிக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே தேர்வு முடிவுகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விவரம் மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விடைத்தாள்களில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரம் கணினி வழியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் விவரங்கள் முதன்மை கல்வி அலுவலகம் வாயிலாக தேர்வுத்துறைக்கு அனுப்பப்பட்டு உள்ளது. பாடவாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள், தேர்ச்சி பெற்றவர்களுடைய மொத்த மதிப்பெண்கள், அதே மாதிரி சென்டம் எடுத்தவங்களுடைய மதிப்பெண்கள், அதிக மதிப்பெண் பெற்றவருடைய சதவீதம் போன்றவற்றை பட்டியலாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வர 4ஆம் தேதிக்கு முன்பாக வெளியிட உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே தயார் நிலையில் இருக்க. முடிஞ்ச வரைக்கும் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும்
இந்த பணிகள் எல்லாமே தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாட வாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண், அதேமாதிரி தேர்ச்சி சதவீதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணைப்படுத்தப்பட்டு அந்த ஆன்லைனில் பதிவேற்றும் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை திட்டமிட்டபடி வரும் 4ஆம் தேதி வெளியிட தயார் நிலையில் உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 4ஆம் தேதிக்கு முன்பாகவே அந்த தேர்வு முடிவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. இதில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங்குவேஜுக்கான பேப்பர் எடிஷன் கேம்ப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் போயிட்டுருக்கு. மற்றபடி சயின்ஸ் ஆகட்டும், சோஷியல் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஆகட்டும், பேப்பர் எடிஷன் கேம்ப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பேப்பர் எடிஷன் கேம்ப் ரிலேட்டடாக உங்களுக்கு அப்டேட்லாம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. கிட்டத்தட்ட 4 நாட்கள் நடந்த அந்த பேப்பர் எடிஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வழங்கப்பட்டு மாணவருடைய தேர்ச்சி சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஜெக்ட் வைஸாக அப்டேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தான் லாங்குவேஜுக்கான அந்த பேப்பர் எடிஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த பேப்பர் எடிஷன் கேம்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் வேல்யூஷன் பண்ணுறாங்க. ஒரு மார்க் 1.5 மார்க் கொடுத்து பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் 35 மார்க் வந்து எடுத்தால் தான் பாஸு. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக 38 மாவட்டத்தில் வேல்யூஷன் கேம்ப் நடந்தது பார்த்திங்களா, அந்த வேல்யூஷன் கேம்ப் நடந்த மார்க் எல்லாமே இப்போ டிஸ்ட்ரிக் வைஸாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் மூலமாக அந்த மதிப்பெண்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக எல்லா வேல்யூஷனும் எப்போ முடியுதுன்னா வர மண்டே ஏப்ரல் 20ஆம் தேதி எல்லா வேல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு இந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸோ உங்களுக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 4ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டான அப்டேட்டு, உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. அப்போ தான் ரெகுலராக 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, உங்களுக்கான மதிப்பெண் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் மூலமாக அனுப்பப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்து உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு இந்த வேல்யூஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள்ளேயே முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் போயிட்டுருக்கு. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. மாணவிகளுடைய தேர்ச்சி சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாகவும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னை, சேலம், மதுரை அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. அந்த ரிசல்ட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் மூலமாக தேர்வுத்துறைக்கு அனுப்பப்பட்டு மாணவர்களுடைய மதிப்பெண் பட்டியல் ஓவராலாக 38 மாவட்டத்தில் சென்டம் மார்க் வந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, அதே மாதிரி பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, கவர்மெண்ட் எய்டட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் பட்டியலாக வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட இருக்குது. அதுக்கான ஒரு மாடல் காட்டுறேன். இதான் அந்த மாடல். இது பார்த்திங்கன்னா போன வருஷம் அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை 6 மார்ச் ஏப்ரல் 2025 இடைநிலைப்பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் SSLC பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் 16/5/2025 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பார்த்திங்கன்னா பகுப்பாய்வு சுருக்கம் இடைநிலைப்பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் SSLC மார்ச் ஏப்ரல் 2025 பொதுத் தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்வு நடைபெற்ற நாட்கள் பொறுத்த வரைக்கும் இது போன வருஷம் நடந்தது. போன வருஷம் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க, மே 16ஆம் தேதி. இந்த வருஷம் எல்லா ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆனதுனால முன்கூட்டியே அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு ரிசல்ட் ரிலேட்டட் அப்டேட்லாம் வெளியாகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா தேர்வு நடைபெற்ற நாட்கள், அதே மாதிரி தேர்வு முடிவு வெளியிடப்படும் நாள்,
இதில் போன வருஷம் பொறுத்த வரைக்கும் தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 8,71,139. மாணவர்களுடைய தேர்ச்சி எண்ணிக்கை 4,35,119. மாணவர்களுடைய எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் 4,36,120. தேர்ச்சி விவரங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அந்த கேம்ப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மதிப்பெண் பட்டியல் மாவட்ட வாரியாக தொடுக்கப்பட்டு அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு 1 by 1 நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் அரசு பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் தேர்ச்சி சதவீதம் 91.26%. அரசு உதவிபெறும் பள்ளி பொறுத்த வரைக்கும் 93.6%. தனியார் சுயநிதி பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் 97.99%. பள்ளி வகைப்பாடு அதே மாதிரி வரிசையான தேர்ச்சி சதவீதம் இருபால் பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் 94.6%. பெண்கள் பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் 95.36%. ஆண்கள் பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் 87.84%. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மதிப்பெண் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக தமிழில் பொறுத்த வரைக்கும் தேர்ச்சி சதவீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 98.9%. 100% மதிப்பெண் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை 8. போன வருஷம் தமிழில் சென்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா 8 பேர் தான் சென்டம் வந்து வாங்கியிருந்தாங்க தமிழில். அதே மாதிரி இங்கிலீஷில் போன வருஷம் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் 100% மதிப்பெண் பெற்றவர்கள் 346. மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1996 சென்டம் வந்திருக்கு. சயின்ஸில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10,838 பேர் சென்டம் வந்து வாங்கியிருக்காங்க. 10,838. சோஷியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,256 பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி மதிப்பெண் பட்டியல் தயாரிப்பு மாவட்ட வாரியாக இப்போ மெயினாக இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு பேப்பர் எடிஷன் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. லாங்குவேஜுக்கும் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஓவராலாக 20ஆம் தேதி பேப்பர் எடிஷன் கேம்ப் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலையுமே அந்த பாஸ் பர்சன்டேஜ், ஃபெயிலியர்ஸு, சென்டம் மார்க் டேட்டா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு அனுப்புவாங்க. அங்கேருந்து டிஸ்ட்ரிக்ட் சிஓ எல்லாமே தேர்வுத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டாவை அனுப்பி வைப்பாங்க. ஒரு சிடியில் ஹார்ட் காப்பியாகவும் சாஃப்ட் காப்பியாகவும் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க. அதே மாதிரி அதிக தேர்ச்சி பெற்ற 5 மாவட்டங்கள் போன வருஷம் பார்த்திங்கன்னா சிவகங்கை, அடுத்து விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி இதெல்லாம் அதிகம் தேர்ச்சி பெற்றது. அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுடைய அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களோட எண்ணிக்கை இந்த எல்லா டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. எல்லாமே இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் இந்த மதிப்பெண் பட்டியலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு 10th ரிசல்ட் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. ஸோ அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்ருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் போயிட்டுருக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா செய்வாங்க. இதிலே பார்த்திங்கன்னா எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025 டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸு, 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறதுக்கு எப்படியும் 10 days பக்கம் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு முன்னாடியே அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடுறதுக்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 10th ரிலேட்டடாக பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக அப்டேட்டில் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. தற்போது வேல்யூஷன் கேம்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மாணவர்களுடைய தொகுக்கப்பட்ட மதிப்பெண் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் மிக தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது. பகுப்பாய்வு அறிக்கை, ஏன்னா அந்த பகுப்பாய்வு அறிக்கையை கொடுத்தா தான் 38 மாவட்டமும் கொடுத்தா தான் இந்த தேர்வுகள் துறை தான் அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. 2 வெப்சைட் இருக்குது, TN12th result DGE.com, இன்னொன்று TN10th result DGE.com. ஸோ இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த 2 வெப்சைட்டு. இதை தவிர்த்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வரப்போகுது. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாகவே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடுறதுக்கான அந்த தீவிர பணிகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து 10th ரிசல்ட்டு, 12th ரிசல்ட்டு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக
அதுக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ரெகுலராக நான் 10th 12th ரிசல்ட் ரிலேட்டடாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். ஸோ இது வரைக்கும் நம்ம 10th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்ருக்கோம். அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ வரதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த உங்களுக்கான அப்டேட்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா முடிஞ்ச வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழில் வந்து எவ்வளோ பர்சன்ட் வந்து மார்க் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி இங்கிலீஷில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மார்க் வாங்கியிருக்காங்க, மேக்ஸில் எவ்வளோ பர்சன்ட் வந்து மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பேப்பர் ரிலேஷன் கேம்புங்கிறது ஓவராலாக ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் எல்லாத்துக்கும் முடிஞ்சிருக்கு. லாங்குவேஜுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த வேல்யூஷன் கேம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்தடுத்து ரிசல்ட் ரிலேட்டடாக அப்டேட் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 10th ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. வர மண்டே மே 20 எல்லா மார்க்கும் வந்து வந்துடும். 38 மாவட்டத்திலுமே இது தேர்வு எழுதின மாணவர்கள், விடைத்தாள் திருத்தம் செய்யப்பட்ட மாணவர்களுடைய எல்லா ரிசல்ட்டும் வந்துடும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. அந்த சிஓ ஆஃபீஸ்லேருந்து சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க, டிஜி டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ அவங்க ஒரு 10 days எடுத்துக்குவாங்க. மேக்ஸிமம் 8 daysல எல்லா டேட்டாவும் எல்லாமே சாஃப்ட்வேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகுது. அந்த ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டிஜி வெப்சைட்டில் ரிசல்ட் பார்க்குறதுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாங்க ஆப்பு. தற்போது இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெகு விரைவாக நடைபெற்று வருகிறது. உங்களுக்கான ரிசல்ட்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிக்கு பதிலாக முன்கூட்டியே கண்டிப்பாக தேர்வு முடிவுகள் வெளியிடப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அந்த தகவல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டில் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரிசல்ட் வரும்போதும் கண்டிப்பாக நம்ம லைவ் போடுவோம். லைவுக்கு வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கல்ல, நாமினல் ப்ராசஸ் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க. உங்கள் ஃபோன் நம்பர் மூலமாகவும் உங்களோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 9 o'clock - 10 o'clock வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் வந்து வந்துடும். நீங்கள் நாமினல் என்ஆர்ஐக்கு வந்து கொடுத்துருப்பீங்கள, அந்த நம்பருக்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது வந்து பார்த்தோன்னா வந்துடும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக இந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் நடக்கக்கூடிய அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் தான் இந்த ரிசல்ட்டு பகுப்பாய்வு, ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து இப்படி தான் வந்து தயாரிப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் தயாரித்ததுக்கப்புறம் ஓவராலாக டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அவங்க இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுங்கிறது இப்படி வெளியிடுவாங்க. அரசு தேர்வுகள் துறை இயக்கம், சென்னை, மார்ச் ஏப்ரல் 2025 இருக்குல்ல, இந்த இடத்துல 2026 வந்துடும். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 16 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 4 10th 12th ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12th காலையில் ரிசல்ட்டும், அதே மாதிரி 11th 10th மதியம் ரிசல்ட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலுங்கிறது தற்போது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. ஸோ விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அந்த அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளியாச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் கேம்பில் எனக்கு வரக்கூடிய அப்டேட் எல்லாம் நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அடுத்தடுத்து உங்கள் ஆதரவை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஷன் ப்ராசஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாக்டாக மே 4 முன்னாடியே வெளியிட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.
இப்போ வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த ரிசல்ட் அனாலிசிஸ் தயாரிக்கக்கூடிய பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது அடுத்தடுத்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநகராசிரியர் சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. இந்த வீடியோ மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள்.